வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குவாலிட்டி இஸ் அன் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா என்னென்னா, குவாலிட்டி லெஸ்ஸாக ஒரு ஒர்க்கை பண்ண சொன்னால் கூட அவரால் செய்ய முடியாது. அவரால் எப்போதுமே ஒரு தரமான, ஒரு குவாலிட்டியான, ஒரு ப்ரிசிஷனான ஒரு ஒர்க்கை தான் அவர் செய்ய முடியும் அப்படின்றது தான் குவாலிட்டி இஸ் அன் ஆட்டிடியூட்னு சொல்கிறது. அதனால் நமக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நம்மளோட ஒர்க்கில், நம்மளோட ப்ரொஃபஷனில் அது ஏற்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது தரமாக செய்யக்கூடியது. எந்த வேலையை, ஒரு சின்ன ஒரு ஒர்க்கை எடுத்து பண்ணால் கூட அதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக ஒரு ப்ரிசைஸாக என்ன தேவையோ, என்ன கேட்டாங்களோ மேனேஜ்மெண்ட்டில் அதை எக்ஸாக்டாக நம்ம ஃபில்டர் பண்ணி கொடுக்கறது, குவாலிட்டியான தரமான ஒரு டேட்டாவை கொடுக்கறது, எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் பண்ணுறது. இதுதான் தரமான ஒரு வேலையை செய்கிறது. அவராகவே விரும்பி கூட தரம் இல்லாத ஒரு வேலையை அவரால் செய்யவே முடியாது. ஏன்னா அவருக்கு பழக்கமாயிடுச்சு. அதான் குவாலிட்டி இஸ் அன் ஆட்டிடியூட்னு சொல்கிறோம். அப்போ தரமான வேலையை மட்டும்தான் அவரால் செய்ய முடியும். தரமாக மட்டும்தான் செய்ய முடியும். அவர் குவாலிட்டியாக மட்டும்தான் அவரால் அந்த வேலையை செய்ய முடியும். இதான் குவாலிட்டி இஸ் அன் ஆட்டிடியூட். எப்போதுமே இந்த மாதிரி குவாலிட்டி இல்லாமல் ஒரு வேலையை சும்மா ஏனோ தானே, சரி அந்த டைம் கேட்டாங்க அதை எடுத்து அனுப்பிவிடு அப்படின்னு இல்லாமல், எந்த ஒர்க்காக இருந்தாலும் ஒரு டேட்டா கேட்குறாங்க, கார்ப்பரேட் ஆஃபீஸும் ஹெட் ஆஃபீஸும் டேட்டா கேட்குறாங்கன்னா அந்த டேட்டாவை எடுத்து மறுபடியும் ஒரு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, அப்டேட்டாக இருக்கா, கரண்ட்டாக இருக்கிற இந்த மந்த்துக்கான டேட்டாலாம் சேர்த்துருக்கமா அப்படின்னு பார்த்துட்டு, இல்லை அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்கா, எல்லா டிபார்ட்மெண்ட்டு எல்லா ப்ரொஃபைலோட விஷயங்களும் அதில் இருக்கா, அந்த டேட்டாவில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து இன்ஷூர் பண்ணிக்கிட்டு கரெக்டாக அனுப்புறது. ஒரு மெயில் அனுப்புறதா இருக்கட்டும், ஒரு டேட்டா ஒருத்தவங்ககிட்ட சப்மிட் பண்ணுறதா இருக்கட்டும், எக்ஸாக்டாக என்ன ரிக்வயர்மெண்ட், என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான தேவையை கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் குவாலிட்டி இஸ் அன் ஆட்டிடியூட். அப்போ தரம் இல்லாத ஒரு வேலையை சரி இது சும்மா இப்போதைக்கு இப்படி பண்ணால் போதும் அப்படின்னு இல்லாமல் இதை கரெக்டாக எப்போதுமே ஒரு பெர்மனண்ட்டாக ஒரு ரெக்கார்டாக அதை நம்ம கிரியேட் பண்ணி வைக்கிறது. ஸோ இதுதான் குவாலிட்டி இஸ் அன் ஆட்டிடியூட்ங்கிறது. ஸோ நம்ம ஒர்க் பண்ணுற இண்டஸ்ட்ரியில் நம்ம எப்போதுமே குவாலிட்டியான ஒரு ஒர்க்கை தான் பண்ணுவோம். எந்த வேலையை, ஒரு சின்ன வேலையை செஞ்சால் கூட பார்த்தோன்னா ரொம்ப குவாலிட்டியான ஒரு ஒர்க்கை தான் அவங்க செய்வாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் பார்த்த ஒரு உதாரணம், ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜர் இருக்கார், ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ஒரு மேனேஜர் இருக்கார். அவரை டைம் பீங் அவர் அங்கே இருக்கிற ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸ்னால அவர் என்ன பண்ணுறாங்க, மேனேஜ்மெண்ட்டு அவர் ஸ்கிராப்பில் போடுறாங்க. ஸ்கிராப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற விஷயத்தில் போடுறாங்க. அவர் ஏற்கனவே இருந்த டிபார்ட்மெண்ட் அந்த கம்பெனியில் வேறு. இந்த ஸ்கிராப்பில் போகிறது நிறைய கம்பெனியில் பார்த்தோன்னா, ஸ்கிராப்பில் போடுறவங்க பார்த்தோன்னா ரொம்ப அவங்க ஒரு கரெக்டான ஒரு ப்ரொஃபஷ்னலாக இல்லாமல், அவங்க கம்பெனியில் நிறைய கெட்ட பேர் எடுக்கிறவங்க, இல்லை சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாதவங்க, அந்த மாதிரி விஷயங்கள், இல்லை பாலிடிக்ஸ் கம்பெனியில் ஏதோ ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸ்னால அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டாக கொடுக்குறது. அப்போ ஸ்கிராப்பில் போடுறது எப்போதுமே பார்த்தோன்னா பெரும்பாலும் பனிஷ்மெண்ட்டாக போடுற மாதிரி டியூட்டி மாதிரி தான் சொல்லுவாங்க இண்டஸ்ட்ரியில். அதுமாரி அவர் ஸ்கிராப் மேனேஜ்மெண்ட்டில் அவர் போட்டுடுறாங்க. அவர் அப்போ கொஞ்சம் கூட அவர் கவலைப்படாமல் அந்த ஸ்கிராப் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, ஸ்கிராப்ன்ற டிபார்ட்மெண்ட்டை கம்பெனி பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க. அதுக்கு ஒரு கான்ட்ராக்டர் இருப்பார், அதுக்கு மெட்டீரியல் ஹேண்ட்லிங் அப்படி போகும் அது. பட் அதில் பார்த்தோன்னா பெருசாக ஒன்றும் பண்ணுறது ஒன்றும் இல்லை, சும்மா டே டு டே நடக்கிறத பார்த்தா போதும் அப்படின்னு இல்லாமல், அவர் பார்த்தோன்னா அந்த ஸ்கிராப் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது, என்னென்ன டெய்லி ஸ்கிராப்பில் வருது, எவ்வளோ வேஸ்டேஜ் வருதுன்ற டேட்டா கம்ப்ளீட்டாக எடுத்து, இது வரைக்கும் என்ன ரேட்டுக்கு போயிருக்கு, இதுக்கப்புறம் என்ன ரேட்டுக்கு அதை விற்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே போயிட்டு, ரொம்ப இன்டெப்த்தாக உள்ளே போயிட்டு அதெல்லாம் கிளாஸிஃபை பண்ணி அந்த ஸ்கிராப் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தோன்னா கம்பெனியோட ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட்டாக கிட்டத்தட்ட அவர் ஆக்கிட்டார். ஸோ அந்த ஸ்கிராப்பில் ஏற்கனவே கம்பெனிக்கு ஏதோ ஒரு இன்கம் வந்துகிட்டு இருந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி இவர் நிறைய இன்கம் அதில் கிரியேட் பண்ணி அவர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அப்போ பார்த்தோன்னா ஸ்கிராப் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்கிராப்பில் இவ்வளோ விஷயம் இருக்கான்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்டே அதை திரும்பி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த டிபார்ட்மெண்ட்லேயே அவருக்கு கீழே இன்னொரு டீம் ஒன்று செட் பண்ணி அதை ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக பண்ணுறதுக்கான சில வழிகளையும் மேனேஜ்மெண்ட் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அப்போ ஒரு பனிஷ்மெண்ட் ஏரியாவில் ஒருத்தர் போட்டால் கூட பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கிறது. இதுதான் ஒரு விஷயத்தை எடுத்தோன்னா குவாலிட்டியாக பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிரண்பேடி IPS அவங்க இருந்தாங்க. நிறைய பொலிட்டிக்கல் அழுத்தங்களால் அவங்க அங்கங்கே ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்படுறாங்க. அப்போ அவங்க திஹார் ஜெயிலில் அவங்கள ஒரு முக்கிய பொறுப்பில் போடுறாங்க. அந்த திஹார் ஜெயில் அப்படின்னு ஒன்று இருக்கிறதே அவங்க அங்கே போயிட்டு ஜெயில் சூப்பரிண்டென்ட் ஆன பிறகு தான் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சுது. அந்த அளவுக்கு அவங்க மிகப்பெரிய மாற்றங்களை திஹார் ஜெயிலில் கொண்டு வந்தாங்க. நிறைய ஹியூமன் ரைட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் அங்கே எடுத்தாங்க. யோகா கிளாஸு, நிறைய ப்ரோக்ராம்ஸு, அங்கே இருக்கிற பிரிசனர்ஸ்க்கான ரீஹபிலிட்டேஷன், மறுவாழ்வுக்கான நிறைய விஷயங்களை செஞ்சாங்க. அதன் மூலமாக உலக அளவில் அவங்க அங்கீகரிக்கப்பட்டு மகசேசே அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு இன்டர்நேஷனல் லெவலில் அவங்க வாங்கினாங்க. ஸோ இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் ஏரியா திஹார் ஜெயில் சொல்லுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஜெயிலராக போடுறவங்க, சூப்பரிண்டென்டாக இருக்க எப்போது பனிஷ்மெண்ட் ஏரியா மாதிரி தான் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அப்போ பனிஷ்மெண்ட் ஏரியாவில் உங்களை டெப்யூட் பண்ணால் கூட அங்கே கூட போயிட்டு நீங்கள் அங்கே உங்களை ப்ரூவ் பண்ணுறது, உங்களோட பெர்ஃபார்மன்ஸை அங்கே காமிச்சு நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ஒரு பெரிய
முக்கியத்துவத்தை பெறக்கூடியது. ஸோ இதை மாதிரியான விஷயங்கள் தான் நம்மளை வந்து அடையாளப்படுத்தும். அதனால் உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக்கக்கூடிய, உங்களுக்கே ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் எந்த டொமைனில் எந்த போர்ட்ஃபோலியோவில் இருந்தாலும் நீங்கள் செய்யணும். அதை தான் நம்ம குவாலிட்டி இஸ் அன் ஆட்டிடியூட். நம்ம தரமாக ஒரு விஷயத்தை செய்வதை நாம் பழக்கமாக்கிக்கிட்டோம்னா நம்மளை தேடி வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக வரும். ஆல் தி பெஸ்ட்.